பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. என்ன ஒரு நம்பிக்கை ஆண்டவருக்கு நம்ம மேல. அதுவும் புதிய மனுஷனை நாம தரித்துக் கொண்டிருக்கிறோமா. அவ்வளோ நம்பிக்கையா இருக்காரு பாருங்க ஏசப்பா. புதிய மனுஷனை நாம தரித்திருக்கிறோமா நம்முடைய வாழ்க்கையில? ஒவ்வொருவருடைய வாழ்க்கைய சோதித்தறிந்து பார்த்தாலே தெரிஞ்சிரும். புதிய மனுஷனை நாம தரித்திருக்கிறோம்னா, நம்முடைய பழைய வாழ்க்கைகள்லாம் மாறி இருக்கணும்ல. மாறி இருந்தா தான் புதிய மனுஷனை நாம தரித்து கொள்ள முடியும். புதிய மனுஷனுடைய அனுபவமே என்னன்னா, எப்பொழுதுமே, எந்த நேரமுமே கர்த்தரோடு நடக்கிற ஒரு அனுபவம். எனக்கு முதன்மையானவர் இயேசு மாத்திரமே. என்னுடைய இலக்கு பரலோகமே. என்னுடைய எல்லா விதமான ஆசைகளும், ஏக்கங்களும், தாகங்களும் எல்லாமே பரலோகம். ஏசப்பா. அவருடைய பிரசன்னம், அவருடைய அந்த அபிஷேகம், அவருடைய அந்த அன்பு, அந்த அரவணைப்பு, இப்படி எந்த விஷயத்திலையும் அவரை நோக்கி பார்க்கிற ஒரு அனுபவம் இருந்து கொண்டே இருக்கும். இதுதான் முதலாவது புதிய மனுஷனுக்கான ஒரு ஆரம்ப நிலை. ஆனா, ஆண்டவர் எடுத்த உடனேயுமே, நீங்க புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே அப்படிங்கிறாரு. அவ்வளோ நம்பிக்கை நம்ம மேல. ஆனா, நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? புதிய மனுஷனுக்கான அனுபவத்தை பெற்றுவிட்டோமா? பழையவைகள் ஒழிந்து போய்விட்டதா? வசனம் சொல்லுதுல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா ஆகிறான்னா, பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அவனுடைய உடை அலங்காரம் புதிதா இருக்கு. அவனுடைய பேச்சு புதிதா இருக்கு. அவனுடைய நடக்கை புதிதா இருக்கு. அவனுடைய வார்த்தைகள் புதிதா இருக்கு. எல்லா விஷயத்திலையும் எல்லாம் புதிதா இருக்கு. பழைய வாழ்க்கையில அவனுக்குள்ள தீமை இருந்திருக்கும், பொறாமை இருந்திருக்கும், வஞ்சகம் இருந்திருக்கும், அசுத்தம் இருந்திருக்கும், பெருமை இருந்திருக்கும், மன்னிக்காத தன்மை இருந்திருக்கும், காமவெறி இருந்திருக்கும், குடிவெறி இருந்திருக்கும், கொலைவெறி இருந்திருக்கும், களியாட்டு இருந்திருக்கும். நீ பல விஷயங்கள் எவ்வளவோ பழைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். வீம்பு, வைராக்கியம் இதெல்லாம் இருந்திருக்கும். ஆனா, புதிய மனுஷனிடத்துல இதெல்லாம் இருக்காது. இதுதான் முதலாவது புதிய மனுஷனுக்கான ஒரு அனுபவம். இதெல்லாம் இருக்காது. நமக்குள்ளே நம்ம சோதித்து பார்க்கணும். நம்ம முன்னாடி எப்படி இருந்தோம்? புதிய மனிதன் ஆகிறதற்கு முன்பாக நாம எப்படி இருந்தோம்? புதிய மனிதன் அப்படிங்கும்போது, ஒரு ரட்சிப்பின் அனுபவம் அப்படின்னு நாம புரிந்து கொள்ளலாம். அப்ப இதுக்கு முன்பாக நாம எப்படி இருந்தோம்? நம்ம களியாட்டுல திளைத்திருந்தோம். களியாட்டுனா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். சினிமா, கூத்து, கும்மாளம், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். அதேபோல கொலைவெறி, அதாவது பழிவாங்கும் எண்ணம், வைராக்கியம். யாராவது ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா அவ்வளோதான். சாகுற வரைக்கும் நான் அங்க போமாட்டேன். அதே மாதிரி அவங்க முகத்தையே நான் பார்க்க மாட்டேன். பயங்கர வீம்பு, வைராக்கியம். யார் பார்த்துரலாம். நீயா? நானா? பார்த்துரலாம் அப்படின்னு. அதேபோல ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்துட்டா கூட மன்னிக்க மாட்டாங்க. நீ அத பண்ணல. உன்னெல்லாம் மன்னிக்கவே முடியாது. அப்படின்ற ஒரு எண்ணம். உள்ள எப்பவும் ஒரு தீமை இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் ஏதாவது ஒரு விஷயத்துல தீமை இருக்கும். தன்னலம் இருக்கும்.
தனக்கானது, தன் குடும்பத்துக்கானது, மெயினா தனக்கானது, தன் குடும்பத்துக்கானது. மற்றவங்க எப்படி போனா எனக்கு என்ன? அத பத்தி எனக்கு கவல இல்ல. நான் நல்லா இருக்கேனா? என் குடும்பம் நல்லா இருக்கா? அது போதும். குடிவெறி, இப்படி காம வெறி பயங்கரமா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இருந்திருக்கும். நான் புதிய மனிதனிடத்துல அப்படியே மாறுபட்டு காணப்படும். அதுதான் பார்ன் எகைன் அப்படின்னு சொல்றாங்க. புதிதாய் பிறக்கும் அனுபவம். மன்னிக்க முடியாதத கூட மன்னிப்பாங்க. அதுதான் அந்த அனுபவம். எவ்ளோ தீமை செய்திருக்கட்டும், எவ்ளோ காரியத்த செய்திருக்கட்டும், அவமானப்படுத்தியிருக்கட்டும், ஒதுக்கியிருக்கட்டும், கேவலப்படுத்தியிருக்கட்டும், ஆனால் மன்னிப்பாங்க. என கர்த்தர் மன்னிக்க செய்வார். அதுதான் அந்த அனுபவம். அதேபோல அங்கு களியாட்டு இருக்காது. காமவெறி இருக்காது. கொலைவெறி இருக்காது. குடிவெறி இருக்காது. போட்டி, பொறாம இருக்காது. பெருமை இருக்காது. அன்பு இருக்கும். சமாதானம் இருக்கும். பரிசுத்தம் இருக்கும். நீதி இருக்கும். உண்மை இருக்கும். அதுதான் அந்த அனுபவம். அதுதான் அந்த புதிய மனிதனின் அனுபவம். இன்னொன்னு, எப்பொழுதுமே தேவ சமூகத்தையே நாடும். அந்த ஆத்துமா தேவ சமூகத்தையே நாடும். மேலானவைகளையே நாடும். மகிமையானவைகளையே நாடும். கீழானவைகளையோ, உலகத்துக்குரியவைகளையோ, பூமிக்குரியவைகளையோ அதிகமாய் நாடாது. எல்லாவற்றையும் நஷ்டமும், குப்பையும் என்று எண்ணும். அதுதான் அந்த புதிய மனிதனின் அனுபவம். அந்த அனுபவத்திற்குள்ள நாம் வந்துட்டோமா? வந்துட்டோமா? ஆனா நம்மள பார்த்து ஆண்டவர் எவ்ளோ ஒரு நம்பிக்கையா சொல்றாரு. தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே! தரித்துக் கொண்டிருக்கிறீர்களான்னு கேட்கல. கொண்டிருக்கிறீர்களே அப்படின்னு சொல்றாரு. அந்த அனுபவத்திற்குள்ள நாம வந்துட்டோமா? இன்னைக்கு நாம் எதை முதன்மைப்படுத்துகிறோம்? எதை அதிகமாய் வாஞ்சிக்கிறோம்? எதை அதிகமாய் தேடுகிறோம்? ஏசப்பாவ தேடுறோமா? ஏசப்பாவ வாஞ்சிக்கிறோமா? ஏசப்பாவை நாடுகிறோமா? ஏசப்பாவை முதன்மைப்படுத்துகிறோமா? அப்படிங்கிறதுல நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அதுதான் அந்த புதிய மனிதனின் அனுபவம். புதிய சிருஷ்டியின் அனுபவம். சிருஷ்டின்னே சொல்றாரு. புதிதாய் படைக்கப்பட்ட ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ள நாம வந்துட்டோமா? அப்படி நாம வரணும் அப்படின்னா, பின்னாடி சொன்ன காரியங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அனைத்து காரியங்களிலிருந்தும் நாம வெளியில வந்துகிட்டே இருக்கணும். நமக்கு இந்த உலக காரியங்கள் எதுவுமே பெரிதாய் தெரியக்கூடாது. பெரிதாவும் தெரியாது. எவ்வளோ பெரிய செல்வந்தன பார்த்தாலும் பெரிதாய் தெரியாது. ஏழைய பார்த்தாலும் பெரிதாய் தெரியாது. எவ்வளோ பெரிய பணம், பேர், புகழ் உள்ளவங்கள பார்த்தாலும் தெரியாது. எந்த ஒரு விஷயத்த பார்த்தாலும், ஆஸ்திய பார்த்தாலும் தெரியாது. அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது. அதற்கு நாம அடிபணிய மாட்டோம். நம்முடைய நோக்கமெல்லாம், நம்முடைய எண்ணமெல்லாம், நம்மளுடைய ஏக்கமெல்லாம், நம்முடைய தாகமெல்லாம் இயேசுவை நோக்கி மாத்திரமே இருக்கும். அவருடைய பிரசன்னம் கிடைக்காதா? அவருடைய தரிசனம் கிடைக்காதா? அவர நான் எப்ப பார்ப்பேன்? எப்ப அவரோட பேசுவேன்? எப்ப அவரோட நடப்பேன்? எப்போ அவரோட நான் உறவாடுவேன்? எப்ப நான் அவர் சமூகத்துக்கு போவேன்? பவுல் சொல்றத போல தான். எனக்கு அங்க போக தான் விருப்பம். ஆனா நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இங்க இருக்கிறேன். நான் எப்ப என்னுடைய தேவ சமூகத்துக்கு போவேன்? எப்ப நான் தேவனோட சஞ்சரிப்பேன்? எப்ப அவரோட இருப்பேன்? எப்ப நான் பரலோகத்துக்கு போவேன்? அந்த எண்ணம் தான் வரும். ஆனா அத விட்டுட்டு
நான் எப்போ வீடு மேலே வீடு கட்டுவேன், எப்போ சொத்து மேலே சொத்து வாங்குவேன், எப்போ நகை மேலே நகை சேர்ப்பேன், எப்போ பணத்து மேலே பணத்தை சேர்ப்பேன், எப்போ தலைமுறை தலைமுறையாக நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன்னா, நான் இன்னும் புதிய சிருஷ்டிக்குள்ளேயே வரல. தேவ சாயலுக்குள்ளேயே வரலன்னு அர்த்தம். இதெல்லாம் தேவ சாயலுக்கான ஆரம்பம். இது மட்டும் தேவ சாயல் கிடையாது. இது ஆரம்பம். இது படிப்படியா வளர்ச்சி அடைந்து, அடைந்து, அடைந்து முடிவிலே அது பூரணம் அடையும். இப்படிப்பட்ட பூரணத்தை நோக்கி நாமும் நல்ல ஒரு சிந்தையுடனே பயணிப்போம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.